சரி. ஹாய் நிதிஷ்குமார். சொல்லுங்கப்பா. சச்சின் மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க நிதிஷ்குமார். எதுவும் சொல்லணுமாப்பா? மியூட் பண்ணிக்கோங்கப்பா. அக்கா கேக்குதாக்கா? கேக்கு சச்சின் சொல்லுங்க. சச்சின் சொல்லுங்க. சாரிக்கா, இனிமே டெஸ்ட் எல்லாம் எடுப்பேன்க்கா. பாக்குறேன். இப்படி டென்ஷனா சொன்னீங்கன்னா எப்படிக்கா? நீங்களாம் தான் கோவப்படுத்துறீங்க. நீங்களாம் டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. உண்மைக்கேக்கா ஃப்ரீயா படி நடந்துட்டு இருக்குங்கக்கா. நான் பொய்யெல்லாம் சொல்லக்கா. தெரியும். ஓகே, அதனால ஒத்துக்கிறேன். மத்தவங்களாமும் கூட அட்டன் பண்ணல. அடுத்த வாட்டி எல்லாரும் அனுப்பிடுவாங்கக்கா. சரி, எல்லாரும் அனுப்பலைன்னா யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? சச்சின் உங்களை தான் கேட்பேன். இது போங்கக்கா, இது என்ன நியாயம்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க அடுத்த வாட்டி எல்லாரும் அனுப்பிச்சிருவாங்கன்னு. சரிங்கக்கா, நானே பொறுப்பேற்றுக்கிறேன். நீங்க தான் எல்லாத்தையும் கேட்டு அக்கா வந்து பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஒழுங்கா எல்லாரும் எழுதிருங்கன்னு சொல்லிருந்தேன். ஓகேவா? சரி, எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறேன்க்கா. பாக்கலாம். நீங்க எழுதுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அக்கா நான் இப்பதான் அமுச்சு விட்டுட்டாங்க இருக்கேன். சரி, பாக்குறேன். பேசுறேன் அடுத்த டெஸ்ட். ஓகேக்கா, அடுத்த டெஸ்ட் பாருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம 5th சாப்டர் முடிக்க போறோம். ஆனா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, எல்லா சமையும் நான் சொல்லி கொடுக்க போறது கிடையாது. மாடல் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அதாவது எப்படி போடணும்னு நான் சொல்லுவேன், நீங்க தான் போட போறீங்க. ஏன்னா அதோட பேசிக்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் ஆல்ரெடி. அதுதான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறோம். எந்த சம் லாஸ்டா பார்த்தோம் எக்ஸாம்பிள்ல? எடுத்துக்காட்டுல என்ன சம் கடைசியா பார்த்தோம்? 5.35 5.35 சரி, 5.36. ரெண்டு சமன்பாடுகள் ஈக்குவேஷன் கொடுத்தா உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியுமா? தீர்க்க தெரியுமா? 3rd சாப்டர்ல பார்த்தோமே. ரெண்டு இந்த மாதிரி சமன்பாடுகள் கொடுத்தா அதை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியுமா? நீங்க தெரியும்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுவேன், தெரியலன்னா சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, அப்ப நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. ஏதோ ஒரு மெத்தட்ல நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை நார்மலா சால்வ் பண்ணுவோம்ல, எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷன் சொல்லுங்களேன். சொல்லுங்கம்மா. 4x plus 5y 13 அடுத்த ஈக்குவேஷன் x minus 8y plus 9 equal to 0 கா. 1 minute அப்படியே இருங்க. ஓகே, இப்போ நான் இந்த 9 கூட ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்ப எப்படிமா போகும்? -9 போயிருமா? ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? இங்க 4x இருக்கு, இதையும் 4x மாத்தினா ஈஸி. அப்ப இது கூட ஃபுல்லா 4 மல்டி பண்ணலாம். அப்ப இது எப்படி மாறும்? 8 × 4 32
32 மாறிடும். 9 கூட 4 மல்டி பண்ணா 36. 36 அப்படி மாத்திடலாம். இப்போ அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து மைனஸ்ல இருந்தா கேன்சல் பண்ணலாம். அப்போ இது மைனஸ், இது பிளஸ், மைனஸ் குறி மாத்திரம் அப்படியே. இரண்டு கேன்சல். இது கூட்டினா 37y. இது மைனஸ் கிடையாது, இதுவும் பிளஸ் தான். இதுவும் பிளஸ் அப்படியே கூட்டினா 49 வருது. அப்போ ஒய்யோட வேல்யூ 49/37 இருக்கு பாருங்க. ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு எக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்லயும் செகண்ட் இக்குவேஷன்லயும் எதுலையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். நான் ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டியூட் பண்றேன். 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நார்மலாக உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும் தானே, போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே நம்ம போட்டது வந்த மாடல்ஸ் தான். இது ரெண்டு மல்டி பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? அக்கா நம்ம கண்டுபிடிச்சது ஒய்யோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சுமா? எக்ஸை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேனா? அந்த செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா, ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் 8y plus 9 equal to 0. ஓகே, +9 இந்த பக்கம் வரும்போது -9 வந்துச்சு. இல்ல நீங்க இந்த பக்கம் +y கூட வச்சு கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 8yக்கு பதிலாக 49/37 + 9 = 0. எக்ஸ் இதை மல்டி பண்ணிங்கன்னா என்ன வரும்? 72 7 32 + 7 39. கரெக்டான்னு பாருங்க. கரெக்டா? இது 37 கூட 9 மல்டி பண்ணி பாருங்க. நான் போட்டிருக்கிறது கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. -3 போயிடுச்சுன்னா -59/37 வரும். இந்த பக்கம் போச்சுன்னா +59/37. புக்ல இந்த ஆன்சர் தான் இருக்காமா? பாருங்க என்ன பண்ணிருக்கோம். ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஹோல்/37 வச்சுக்கிட்டு மேலே ரெண்டையும் சால்வ் பண்ணா -59/37 வரும். அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போகும்போது பிளஸ்ல வந்துடும். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. 2 புள்ளிகள் அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் ஒய் அச்சுக்கு இணையாகவும் உள்ள நேர்கோட்டு சமன்பாடு. அதாவது இந்த 2 கோட்டையும் சால்வ் பண்ணி ஒரு புள்ளியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒய் அச்சுக்கு இணையான நேர்கோட்டு சமன்பாடு என்னமா? ஒய் ஆக்சிஸ்க்கு parallel லைன் ஈக்குவேஷன் என்ன? x = c-ஆ? ஞாபகம் இருக்கா? அதை எடுத்துக்கிட்டு நம்மள சம் சால்வ் பண்ண சொல்றாங்க. இந்த புள்ளியையும் இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு parallel லைனையும் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சால்வ் பண்ணி ஒரு நேர்கோட்டு சமன்பாடு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ புள்ளி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட் x, y. அப்போ 59/37 49/37. ஓகே, ரெண்டு அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல், ஒய் அச்சுக்கு இணையாகனா x = c. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னமா? இதுல எக்ஸோட வேல்யூ என்ன? 40 கிடையாது, 50. கரெக்ட் தானே? 37. அவ்வளவுதான். இதை நான் இங்க மல்டி பண்ணிக்க போறேன். அப்போ 37x = 59. இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 37x - 59 = 0. அவ்வளவுதான், ஈக்குவேஷன் ரெடி. என்ன பண்ணிருக்கோம்னா, அவங்க என்ன கேட்டாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணணும். நார்மலா இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு புள்ளியை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பண்ணி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஒய் அச்சுக்கு இணையாக, எக்ஸ் அச்சுக்கு இணையாகன்னு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஒரு சமன்பாடை கொடுத்து அதுக்கு செங்குத்து, பர்பண்டிகுலர்னு கொடுக்கலாம், பேரலல் இணைன்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். என்ன நம்ம கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும்.
அவ்வளோதான். இந்த சம் ஓகேவா பார்த்துக்கங்க. இவங்க வேற மெத்தட்ல போட்டிருக்காங்க. இந்த மெத்தட் இப்போதைக்கு உங்களுக்கு வேணாம். ஏன்னா எப்பவும் சால்வ் பண்ற மெத்தட்லயே போடுங்க. அதுவே இப்போதைக்கு உங்களுக்கு ஓகே தான். இப்போ பார்த்து சம் ஓகேவா பாருங்க. அடுத்தடுத்து வர சம்மெல்லாம் நான் எப்படி போடணும்னு தாம்மா சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இந்த 5th சாப்டர் இன்னைக்கு முடிச்சாகணும். ஏன்னா நாளைக்கு எல்லாருமே நீங்கள் தமிழ் படிக்க போயிடுவீங்க. அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். எப்படி எக்ஸாம் எழுதணுன்ற டிப்ஸும் கொடுத்தாச்சு. ஒரு சாரை கூப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு லெக்சரும் கொடுத்துட்டேன். ப்ரெசன்டேஷன் பற்றி எல்லாமே அன்றைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. அழகாக ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்த்துருந்தீங்கன்னா டைம்லாம் வச்சு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எழுதி பார்க்கல, டேரெக்டாக எக்ஸாமில் தான் போய் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதனால் எப்படி இருந்தாலும் நல்லா பண்ணுங்கள். எந்த ஹெல்ப்னாலும் எந்த டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நான் அப்படியே நெக்ஸ்ட் சம் போகிறேன். நமக்கு டைம் இல்லை. ஓகே, இதோட பயிற்சிக்கு போயிடுற மாதிரி தான் வருது. ஓகே, இந்த சம் பாருங்க. எடுத்துக்காட்டு 5.37. 2 புள்ளி இருக்குமா? 2 புள்ளிகளை இணைக்கும் கோடானது, அதாவது 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற ஒரு ஸ்ட்ரைட் லைன் கோடு, அது இந்த புள்ளியை மையமாக கொண்டு இந்த மாதிரி 2 புள்ளியை ஜாயின் பண்ணி ஒரு லைன் போகுது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சென்டரை பேஸ் பண்ணி ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா கீழே உள்ள கொஸ்டின் எல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏபி கோட்டின் சமன்பாடு, ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணி நேர்கோட்டு சமன்பாடு கேட்குறாங்க. போட தெரியுமா? 2 புள்ளிகள் கொடுத்தா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் தெரியும் தானே? நேர்கோட்டு சமன்பாடு y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இதில் x1 y1 x2 y2 எடுத்துக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டு சமன்பாடு கிடைச்சிரும். இது ஃபர்ஸ்ட். செகண்டு, சி புள்ளி வழியாகவும் ஏபி கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள நேர்கோட்டு சமன்பாடு, அதாவது இந்த ஏபி லைனுக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் போகுதுல, இந்த லைன் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி போட போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் செங்குத்து கோடு தான் இது. அதுக்கு போற புள்ளியும் நம்ம கொடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி ஒரு 2 மார்க்லயே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நேர்கோட்டு சமன்பாடு கொடுத்துட்டு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, அதுக்கு செங்குத்தா போகுதுன்னு சொன்னா எப்படிமா போடுவோம்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. ஞாபகம் இல்லையா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் என்னமா? கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வரணும். கேன்னு எப்படி எடுத்துக்கணும்? செங்குத்தா மாத்திர ஈக்குவேஷன் நமக்கு தெரியும்ல. அதாவது இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 5 = 0னா எக்ஸோட கெழு ஒயோட கெழு கோஎஃபிஷியன்ட்டை மாற்றி குறியை மாற்றணும். சைன் ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ், லாஸ்ட்ல இங்கே என்ன இருக்கோ ப்ளஸ் கே அப்படின்னு போட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். இதில் இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? சி பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை எக்ஸுக்கு பதிலாக 4னும் ஒய்க்கு பதிலாக 4னும் சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இது 2 கேன்சல் ஆகி கே 0 வருது. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன். இப்படி போடணும்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இல்லையா? அது நான் உங்களுக்கு சொன்ன உடனே உங்களுக்கு சொல்ல தெரியணும்ல, அது எப்படி போடணும்னு. ஒரு நேர்கோட்டு சமன்பாடோட செங்குத்து சமன்பாடு இந்த மாதிரி மாற்றணும். கெழுக்களை மாற்றி குறி மாற்றி கேன்னு போட்டுக்கிட்டு அந்த கொடுத்துருக்க புள்ளிகளை சப்ஸ்டியூட் பண்ணி கேவை கண்டுபிடிக்கணும்.
கே வேல்யூவை தூக்கி திருப்பி இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கேட்குறாங்க பாருங்க. ஏபி என்ற கோடானது வட்டத்தை தொடும் புள்ளியை காண்க. அதாவது இப்போ இந்த ஏபி லைனும் இந்த சர்க்கிள் மீட் பண்ற இந்த பாயிண்ட்டையும் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா இந்த மீட் பண்ற பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் கண்டுபிடிச்ச ஆன்சரையும் செகண்டா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஈக்குவேஷனையும் சமன்பாட்டையும் தீர்த்து எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். தீர்க்கிறது இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் சமன்பாடு தீர்க்கணும், எக்ஸ் ஒய் ஒரே மாதிரி இருந்தால் அடிக்கணும், அந்த மாதிரி சொன்னேன்ல. இப்போ ஒரு சம் போட்டோம்ல, இந்த மாடல் இதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஒரு டைம் பாருங்க, கான்செப்ட் புரியலன்னா கேளுங்க, சொல்கிறேன். என்னென்ன பண்ணணும்னு கிளியரா புரியுதா? ஃபர்ஸ்ட் 2 புள்ளிக்கும் சமன்பாடு கண்டுபிடிச்சோம். அந்த புள்ளியோட செங்குத்து சமன்பாடு கேட்டாங்க. அப்ப பர்பெண்டிகுலர். அப்போ இதோட சமன்பாடை செங்குத்தா மாத்தி இந்த புள்ளி வழியா போகுதுன்னு வச்சு இந்த சமன்பாடை கண்டுபிடிச்சோம். தேர்ட் இது ரெண்டும் மீட் பண்ற இந்த புள்ளியை கேட்குறாங்க. அப்போ இந்த சமன்பாடையும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷனை தீர்த்து இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டுனா நீங்களே போடலாம். ஓகேவான்னு பாருங்க. ஓகேக்கா. ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. பயிற்சியில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், என்னென்ன போட வேண்டியது இருக்கு? 1 2 3 4 பார்த்தோமா? 4 எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேனா? ஃபோர் எப்படின்னு சொல்லி கொடுக்கல, அது சொல்லித்தரேன். குட் ஈவினிங்மா. இது பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. 4 and 5 எப்படி போகணும்னு சொல்லித்தரேன் கான்செப்ட். பாக்கி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் 4th சம் பாருங்க. 4 and 5 ஹோம்ஒர்க் ஆமா கொடுத்தேன் பாருங்க. 5th ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கக்கா. அப்படியா? ஓகே ஓகே, சரி. 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 சமன்பாடுகள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோடுகள் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்து பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடா, இது ரெண்டுத்துக்குமே நம்ம சாய்வு கண்டுபிடிச்சிடலாம், ஸ்லோப் கண்டுபிடிச்சிருவோம். அதாவது இதுக்கு m1 கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கு m2 கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் மல்டி பண்ணால் -1 வரும்ல, அதை வச்சுக்கிட்டு பி வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுதான் பெஸ்ட் மெத்தட். அங்கே இருக்கிறது சொல்லுங்கம்மா, ஈக்குவேஷன் சொல்லுங்க. புரியலமா? 12y equal minus bracketல 3 plus 3 x வரும்க்கா. plus 12க்கா. அவ்வளோதானா? அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் சொல்லுங்க. 12x minus 7y equal to 16க்கா. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கூட ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இது ரெண்டுத்தையும் நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போது இது ப்ளஸில் போகுமா, p + 3 × xன்னு வரும். இந்த டேம் அங்கே அப்படியே தான் இருக்கும். இது வந்து -12ன்னு வரும், ஈக்குவல் டு 0.
இது கூட 16 கூட அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இல்ல அப்படியே கூட இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது 1 இது 2. நமக்கு ஃபார்முலா தெரியும். இதுக்கு நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. m1 சாய்வு x-இன் கெழு பை y-இன் கெழுவா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்படின்னா x-இன் கெழு என்ன இருக்கு? p plus 3. y-யோட வேல்யூ 12. இது வந்து சரி இது m1 அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் இது m2 கண்டுபிடிப்போம். இந்த minus 3 plus 3 தானக்கா? மைனஸ். ஓகே இப்போ m2. அப்போ மைனஸ் எக்ஸோட வேல்யூ 12, ஒயோட வேல்யூ -7 இருக்கு. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 12/7. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் மல்டி பண்ணணுமா? -1 வரும்னு வச்சுக்கணும். இப்போ மைனஸ் p plus 3/12 இன்ட்டு 12/7 ஈக்குவல் டு -1. நம்ம இது கேன்சல் பண்ணலாம். இந்த ஒய்யை கூட 7 கூட இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ எப்படி வரும்? மைனஸ் p plus 3 இப்படி இருக்கட்டும். இங்கே வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இப்படி மல்டிபிள் வரும். மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். p தான் வேணும். 7 + 3 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் p-யோட வேல்யூ 4. அவ்வளோதான். சாய்வுகள் ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சி ரெண்டும் மைனஸ் மல்டி பண்ணால் -1 வச்சுக்கிட்டு அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது ஓகேவா பாருங்க. ஓகேவா? ஓகேக்கா. சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. 7 வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏலேருந்தும் பிலேருந்தும் இதே மாதிரி மாடல் சம் போட்டிருக்கோன்னு சொல்லி கொடுத்தேன். அதில் குத்துக்கோடுகள் மட்டும் தான் கேட்குறாங்க. அதை வச்சு போட்டுருங்க. சரி இப்போ 8th சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்குது. ஏபின்னு ஓகே. இதை வந்து இணைக்கிற ஒரு கோடு, அதுக்கு மைய குத்து கோடு. இதோட சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. மைய குத்து கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அது மைய குத்து கோடுனா என்ன அர்த்தம்? குத்துக்கோடு கிடையாது, மைய குத்துக்கோடு. அப்படின்னா இது அதாவது மிட்டம் மாதிரி. ஓகேவா? மீடியன். இது ரெண்டுத்துக்கும் சென்டர் கண்டுபிடிங்க. சென்டர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுதான். இப்போ ஏபின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சி அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுதுன்னா அது பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சுக்குவோம். அடுத்து ஏக்கும் பிக்குமே நான் சாய்வு கண்டுபிடிக்க போகிறேன், ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். 2 பாயிண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதை பர்பண்டிகுலராக மாற்றணும். பர்பண்டிகுலராக மாற்றினா இந்த லைன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். நமக்கு செங்குத்து சாய்வு கிடச்சிரும். அந்த சாய்வு m2வையும் இந்த பாயிண்ட் புள்ளியையும் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ல போடணும். கான்செப்ட் புரியுதா? ஏதோ சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுதுக்கா. ஏமா இங்க பாருங்க, இது ஏமா, இது பி. இதுக்கு மிட் பாயிண்ட் நடுப்புள்ளியை கண்டுபிடிக்க போறோம். அதுல ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு செங்குத்து லைன் போகுது. செங்குத்து லைனா நாட்டில் இங்கே ஒரு நாய்க்குட்டி ஆட்டி விட்டுட்டு அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோங்க. இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இது ரெண்டுமே புள்ளிகள், பாயிண்ட்ஸ். அப்போ இந்த 2 புள்ளியை வச்சு மிட் பாயிண்ட் இதை கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த லைனோட சாய்வு வேணும், நமக்கு ஸ்லோப் வேணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் சாய்வு கண்டுபிடிச்சி அதை செங்குத்தா மாத்திக்கணும், பர்பண்டிகுலரா மாத்தி அந்த சாய்வையும் இந்த புள்ளியையும் சப்ஸ்டியூட் பண்ணி y minus y1 y minus y1 m into x minus x1 கரெக்டா? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இதுல தான் ஒரு சாய்வும் ஒரு புள்ளியும் இருக்கும். சரி நான் அப்படியே சொல்றேன். ஏவோட வேல்யூ சொல்லுங்க. -4,2 b 6,-4. ஓகே. இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்க போறேன். நடுப்புள்ளி வேணும் எனக்கு. நடுப்புள்ளி வேணும்னா நான் என்ன பண்ணணும்?
x1 + x2/2, y1 + y2/2 அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -4 + 6/2, 2 - 4/2 அப்படியே சால்வ் பண்ணோம்னா 2/2 -2/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1, -1 இது நடுப்புள்ளி. அதாவது இந்த பாயிண்ட் சீன் கூட வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு சாய்வு வேணும். இதே 2 புள்ளிக்கும் சாய்வு ஸ்லோப் வேணும் m. y2 - y1 x2 - x1 அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ y2 - y1 x2 - x1 சால்வ் பண்ணால் -6 10 -3/5. ஓகே, m1 இது அப்படியே நான் m2 எனக்கு மாற்ற தெரியும். என்ன பண்ணுவோம், அது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ எழுதி குறியை மட்டும் மாற்றணும். மைனஸாக இருக்குது ப்ளஸ், அப்போ m2 கண்டுபிடிச்சாச்சு. m2வையும் சி இந்த பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் y - y1ஓட வேல்யூ -1, அப்போ +1 ஈக்குவல் டு m ஓட வேல்யூ 5/3, x - x1ஓட வேல்யூ. இதை இங்கே மல்டி பண்ணோம்னா 3y + 3, இதை உள்ளே கொடுத்து மல்டி பண்ணோம்னா 5x - 5 எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 5x - 3y - 3 - 5 = 0. அப்போ 5x - 3y - 8 = 0. அவ்வளோதான். ஓகேவான்னு பாருங்க. ஓகே, மற்றவங்களுக்குலாம் புரியுதா? புரியுதுக்கா. நெக்ஸ்ட் போடுறேன். ஓகே, 9வது கணக்கு பாருங்க. 2 சமன்பாடு, 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும், அதாவது இந்த 2 பாயிண்ட்டும் 2 ஈக்குவேஷனும் மீட் பண்ற ஒரு பாயிண்ட். அப்போ அந்த 2 சமன்பாட்டையும் நம்ம தீர்த்து ஒரு புள்ளி கண்டுபிடிக்கணும். x and y கண்டுபிடிக்கணும். அந்த புள்ளி வழியாகவும் இந்த சமன்பாட்டுக்கு நேர்கோட்டுக்கு இணையாகவும், இதுக்கு இணையானது, அதாவது இதுக்கு பேரலா உள்ள லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதோட ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டினை நல்லா கிளியரா படிச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க, அந்த 2 ஸ்ட்ரைட் லைன் நேர்கோட்டு இந்த 2 சமன்பாட்டுக்கும் ஒரு புள்ளி கண்டுபிடிக்கணுமா, கொடுத்துருக்கிற ஒரு சமன்பாட்டுக்கு இணையான பேரலல் லைன் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் வச்சுக்கிட்டு ஒரு சமன்பாடு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இது நீங்களே போடலாம். நீங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க, நான் அப்படியே போட்டு காமிச்சிடுறேன். போட்டு காமிச்சிடவா, நீங்கள் போடுவீங்களா? போட்டு காமிச்சிடுங்கக்கா. அதனம்மா குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. போட போறீங்களா? ஓகேக்கா, நாங்க போடுறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இந்த 2 சமன்பாடையும் நீங்க தீர்க்கணுமா, சால்வ் பண்ணுங்க. தீர்த்தீங்கன்னா ஒரு புள்ளி கிடைக்கும், பாயிண்ட். இந்த லைன், இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுக்கு இணையான சமன்பாடு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸையும் ஒய்யும் மாத்தாம இதுக்கு பதிலாக கே மட்டும் போடணும். ஓகேவா? கே மட்டும் போட்டுக்கோங்க. கே மட்டும் போட்டுக்கிட்டு இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ், இதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூவை கண்டுபிடிச்சி இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். போடுறீங்களா? ஓகேக்கா. ஓகே. யாரோ ஏதோ சொன்னீங்களேப்பா? குட் ஈவினிங் சொன்னாங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. குட் ஈவினிங், குட் ஈவினிங். நம்ம பயிற்சி 5.4 பார்த்துட்டு இருக்கோம். அதில் 9th சம் இப்போதைக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்கள் போடுற மாதிரி இருக்கு. சரி, அடுத்து அதே மாதிரி இன்னொரு சம், இதுவும் நீங்கள் போடலாம். இது எப்படி இருக்கு? இந்த 2 லைனும் சமன்பாடுகளும் சந்திக்கிற புள்ளியை கண்டுபிடிக்கணும், பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும்.
எப்படி கண்டுபிடிப்பீங்க? நார்மலா தீர்ப்பீங்கள, சமன்பாடுகளை சால்வ் பண்ணுவீங்களா ஈக்குவேஷன், அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி இதே மாதிரி ஒரு எக்ஸ் கமா ஒய்ன்ற ஒரு புள்ளியை கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நேர்கோட்டு சமன்பாடு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு செங்குத்து சமன்பாடு, பர்பெண்டிகுலர் லைன் ஈக்குவேஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ஒய் ரெண்டோட கெழுக்களையும் இடமாத்துவீங்க. கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி லாஸ்ட்ல கேன் போட்டுப்பீங்க. கேன் போட்டுக்கிட்டு இந்த புள்ளியையே எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி கேவை கண்டுபிடிச்சி கே வேல்யூவை கண்டுபிடிச்ச உடனே இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா ஈக்குவேஷன் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தோம்ல அதே மாடல், இது வந்து செங்குத்துன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். போடுவீங்களா பாருங்க. எனக்கு நீங்க போட்டு காட்ட சொன்னாலும் இன்னும் பிரச்சனை கிடையாது, நான் போட்டு காமிக்கிறதுனாலும் போட்டு காட்டுறேன். சரி, அடுத்து பாருங்க. ஓகேவா? இது போட்டுருவீங்களா? எந்த சம்க்கா கொடுத்தீங்க? 10th-மா. 10th-க்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க சம் நீங்க போடணும். ரெண்டுத்துக்கும் சால்வ் பண்ணி பாயிண்ட் கண்டுபிடிங்க. இதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் ஈக்குவேஷன், செங்குத்து சமன்பாடு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கே கண்டுபிடிச்சி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் 11. 11ம் ஈஸி. இதில் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே போடலாம். இது பாருங்க, இந்த ரெண்டு சமன்பாடையும் தீர்க்கணும். ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ரெண்டு இருக்கு, இதை தீர்த்து ஒரு புள்ளி கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சமன்பாடு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் இணைக்கும் நேர்கோட்டு சமன்பாடு. அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ என்ன என்ன ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? ரெண்டு புள்ளி கொடுத்தா நேர்கோட்டு சமன்பாடு என்ன? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வெரி குட், வெரி குட். அவ்வளோதான், அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதுக்கும் இதுக்கும் ஒரு பாயிண்ட், இதுக்கு இருக்க ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சி ரெண்டுத்துக்கும் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், அவ்வளோதான். இதுதான் இந்த 11th சம்மோட கான்செப்ட். நெக்ஸ்ட் 12th என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சமன்பாடு ஆகிய கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும், அதாவது இது ஜாயின் பண்ணி மீட் பண்ணி போற பாயிண்ட் வழியா, பாயிண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு புள்ளி கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த புள்ளி மற்றும் இந்த புள்ளி ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டின் நடுப்புள்ளி வழியாகவும் செல்லும் நேர்கோட்டு சமன்பாடு. என்ன சொல்றாங்க? இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணுமா, அதாவது இந்த ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார்முலா என்ன? x1 + x2 / 2 y1 + y2 / 2. கரெக்ட். அதை வச்சு நீங்க இன்னொரு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ அது ஃபார்முலா என்ன? ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன? நேர்கோட்டு சமன்பாடு y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. வெரி குட். நந்தினிக்கு மட்டும் தான் ஆன்சர் தெரியுமா? நந்தினி தவிர்த்து யாரும் போட மாட்டீங்களா? ஏமா? அவ்வளோதான். அந்த கான்செப்ட்ல போட்டிங்கன்னா 12th சம்முக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த 5 சம்மும் நீங்க போடுறீங்களா? கான்செப்ட் 5த்துக்கும் சொல்லிட்டேன், போடுறீங்களா? ஓகேக்கா. ஓகே. தாரஹா? ஓகேக்கா. அக்கா கொஞ்சம் நீங்களே போட்டு காட்டுறீங்களாக்கா? நானே போட்டு காட்டணுமா? நானே போட்டு காமிச்சா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால தான் நீங்களே போடுறீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒன்று போடுறதுக்குமே டைம் ஆகும், நமக்கு அவ்வளோ டைம் இல்லை, அதனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நீங்கள் மற்றதெல்லாம் போடுறோம்க்கா, 12th மட்டும்க்கா. 12th மட்டுமா? ஓகே. எல்லாத்துக்கும் கான்செப்ட் புரிஞ்சிச்சா? நான் 12th மட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்லலை, இந்த 5மே இம்பார்ட்டன்ட் தான்.
ஓகேவா? இந்த 5மே நீங்க போட்டு பார்க்கணும். அதுல 12th மட்டும் வேணா நான் சொல்லிக் குடுக்குறேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் கான்செப்ட் Okay. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க கொஸ்டின படிச்சு அதுல என்ன குடுத்துருக்காங்களோ, நார்மலா என்ன எல்லாத்துலயும் இருக்கும்னா, ஒரு 2 ஈக்குவேஷன் குடுத்தா, சமன்பாடுகள் குடுத்தா அத தீர்க்க தெரியணும். ஓகேவா? தீர்த்து புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த வேலை இருக்கும். ஒரு ஈக்குவேஷன் குடுத்தா சமன்பாட்டுக்கு இணையான சமன்பாடு கண்டுபிடிக்க தெரியணும். செங்குத்து சமன்பாடு கண்டுபிடிக்க தெரியணும். பெர்பெண்டிகுலர், பேரலல். இது 2ம் கண்டுபிடிக்க தெரியணும். அவ்வளதான். இதையும் தவிர்த்து வேற என்ன இருக்கும்? 2 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அதோட ஸ்ட்ரெய்ட் லைன் ஈக்குவேஷன் நேர்க்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம 12th பார்க்க போறதுல என்ன இருக்குன்னா, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கு. நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிற மாரி இருக்கு. இந்த பேசிக்கான விஷயங்கள வச்சு தான் இந்த சம்மே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் நெறைய வேலை குடுத்துருக்காங்க. அதனால தான் இது 5 மார்க்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப 12th சம் பார்ப்போம். இந்த 2 ஈக்குவேஷனையும் தீர்த்து ஒரு புள்ளி கண்டுபிடிக்க போறோம். இந்த 2 புள்ளிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம். கிடைச்ச 2 புள்ளியையும் வச்சுக்கிட்டு நேர்க்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். வாங்க போடலாம். ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா. ஈக்குவேஷன் சொல்லுங்க. 8x plus ம். 3y equal to 18 கா. ஓகே. நெக்ஸ்ட். அடுத்தது வந்து 4x plus ம். 5y ம். equal to 9 கா. ஓகே. இது ஃபர்ஸ்ட், செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இதுல நம்ம ஈஸியா சால்வ் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன், இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்குமா? அப்போ இந்த 2வது ஈக்குவேஷன் ஃபுல்லா என்னால 2ஆல மல்டி பண்ணா இது 8ன்னு மாறிடும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாவே நான் வந்து 2ஆல மல்டி பண்ண போறேன். அப்ப இது எப்படி மாறும்னா 8x plus 10y equal to 18 வந்துரும். நான் இப்போ குறி மாத்த போறேன். சைன் சேஞ்ச் பண்றேன். அப்ப இது கேன்சல் ஆயிடும். இதோட வேல்யூ -7y வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி 0 வந்துரும். y யோட வேல்யூ 0ன்னு கிடைக்குது. ஓகே, y கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த 2வது ஈக்குவேஷன்லயே நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்படின்னா 4x plus yக்கு பதிலா 5 0 equal to 9. 4x இது 2 மல்டி பண்ணா 0 தான், 9 x தான் வேணும். இப்போ 9/4 x கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் கரெக்டா எழுதியிருக்கனாமா? சமன்பாடுகள் கரெக்டா எழுதியிருக்கணும். ஓகே, சரி. எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம். 2வது புள்ளி 2 புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த 2 புள்ளிக்கும் மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 2 புள்ளியும் சொல்லுங்கம்மா. 5, -4 ம். -7, 6 கா. ஓகே, இப்போ இதுக்கு நடுப்புள்ளி ஃபார்முலா நமக்கு தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2/2, y1 plus y2/2. அதில் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். y1 plus y2/2 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? -2/2 2/2. இதை சால்வ் பண்ணால் -1/1. சரி, 1 -1 1. இது நடுப்புள்ளி. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். நேர்க்கோட்டு சமன்பாடு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன தெரியும்? நேர்க்கோட்டு சமன்பாடு ஃபார்முலா என்ன? y minus y1 y2 minus y1 x minus x1 x2 minus x1. இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இது x1, இது y1, இது x2 y2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? y minus y1 y2 minus y1 x minus x1 x2 minus x1. இதை அப்படியே சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சால்வ் பண்ணலாம். இது வந்து y/1, சும்மா y/1 கூட இருக்கட்டும். இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிபிள். 4x minus 9 whole divided by 4 whole divided by, இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ -4 minus 9 whole divided by 4. இந்த 4 ரெண்டுமே டிவைடட் பை டிவைடட் இல்லை, இங்கே கீழே இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். நீங்கள் தலைகீழே எடுத்துகிட்டு போனாலும் கேன்சல் தான் ஆகும். நான் நேராகவே இப்படி கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ y/1 equal to 4x minus 9. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா -13. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ எப்படி வரும்? -13y equal to 4x minus 9. இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 4x plus 13y minus 9 equal to 0. அவ்வளோதான்.
கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நம்மளே போட வேண்டியதான். அங்க என்ன கேட்டிருக்காங்களோ அத வச்சு போடணும். அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணவா? ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ ஜூம் பண்ணி பாருங்க. நான் எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். ஆ பாருங்கம்மா. இல்ல இதே மாரி ஃபாஸ்ட்டா எல்லா சமயம் போடுங்கனாலும் போட்டுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னென்ன பண்ணியிருக்கோன்னு தெரியுதாம்மா? யஸ்வதி? புரியுதுங்கக்கா. சரிம்மா. நோட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. ஓகேம்மா, ஓகேம்மா. சரி இதே மாரி தான் ஒண்ணு போடணும். எல்லா சம்மே இம்பார்ட்டன்ட். அந்த லாஸ்ட் 5 அதுலேருந்து ஒரு சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். எந்தெந்த சம் நான் இம்பார்ட்டன்ட் சொன்னதுலேருந்து வந்திருக்குன்னு நீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்க. ஓகேவா? சரி. அப்புறம் இன்னொரு ஓகே. அப்புறம் 24 இனிமே நமக்கு கிளாஸு. இடையில உங்களுக்கு மேக்ஸ்ல எதுவும் டவுட் இருக்கு. மேக்ஸ்க்கு முதல் நாள் கிளாஸ் வைக்க வேணாம். அது உங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்குன்னு நெனைக்கிறேன். மொத நாள் என்ன கிழமம்மா வருது? அதாவது இங்கிலீஷ் எக்ஸாம் என்னைக்கு முடியுது? இங்கிலீஷ் எக்ஸாம் ஃப்ரைடேக்கா. இந்த கம்மிங் வெள்ளிக்கிழமைக்கா. வர வெள்ளிக்கிழமையா? ஆமாக்கா. வர வெள்ளிக்கிழமை. அப்ப வேண்டாம். மேக்ஸ்க்கு நீங்க பாருங்க. ஏன்னா கிளாஸ் வேணாம். இனிமே நம்ம 24 பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நான் உங்களுக்கு அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல வீடியோவா கூட நம்ம கிட்ட இருக்குல்ல, அது நான் அனுப்புறேன். உங்களுக்கு டவுட்ஸ நான் சால்வ் பண்ணி தரேன். 24ஆம் தேதி இனிமே கிளாஸ் வச்சுக்கலாம். 24 அன்னைக்கு நான் மெசேஜ் போடுறேன். எக்ஸாம் முடிஞ்சுட்டுனா நீங்க மெசேஜ் போடுங்க. எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு நீங்க சொல்லணும். ஓகேவா? மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு எனக்கு எல்லாரும் சொல்லுங்க. திங்கட்கிழமை 13 அன்னைக்கு எக்ஸாமா? 13 கிடையாது. 15. 15ஆ? ஆமாங்க. ஓகே. 15 அன்னைக்கு எக்ஸாம்க்கா. ஓகே, ஓகே. அன்னைக்கு முடிச்சுட்டு எல்லாரும் சொல்லுங்க. எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சது தான் வரும். சப்போஸ் தெரியாது வந்தா கூட, அது மாரி கண்டிப்பா பப்ளிக்ல வராது. ஏன்னா, உங்கள ட்விஸ்ட் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் டஃப்பா கூட ஹால்ஃப் இயர்லி கேட்கலாம். அதனால ஒண்ணும் வொரி பண்ணாதீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஃபுல் டெஸ்ட் எழுத போறீங்க. அதனால நல்லா பண்ணுங்க. எல்லாருமே கம்பல்சரி 100 எடுக்கணும்னு டார்கெட் பண்ணி படிச்சு எழுதுங்க. ஓகேவா? சரி பார்க்கலாம். ஓகேக்கா. அது மாரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. டெய்லி சாப்பிடுங்க. நைட்டு பகல்னு தூங்காம, சாப்பிடாமலாம் படிக்காதீங்க. எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஏன்னா இந்த டயத்துல தான் நெறைய உடம்பு சரியில்லாம போகும். அதனால நல்லா சாப்பிடுங்க. ரெஸ்ட் எடுங்க. கரெக்ட்டா டைமிங்க்கு இருக்கிற டயத்துல படிச்சா போதும். ஓகேவா? வேற எதுவும் தண்ணீல போய் விளையாடுறது, அந்த மாரிலாம் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, நல்லா ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்லா டைமிங் கீப் அப் பண்ணி எழுதுங்க. டைம் கண்டிப்பா பத்தாது. இருக்கிற டயத்துல நல்லா அழகா எழுதுங்க. நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்ப யஷ்வதிக்கு அ அம் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சாம்மா? எவ்வளோ நேரத்துல எழுதி முடிச்சீங்க எக்ஸாம், டெஸ்ட்டு? அக்கா நான் டைம் பார்க்கலைங்களேக்கா. நீங்க இனிமே என்ன பண்றீங்கன்னா, ஏன்னா நீங்க ஒரே டயத்துல உட்காந்து எழுதுனீங்களா? இல்ல வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு எழுதுனீங்களான்னு கூட எனக்கு தெரியல. எப்போ நம்ம எக்ஸாம் இல்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனாலும், டைம் டைம் எத்தன மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னு பாருங்க. எத்தன மணிக்கு முடிக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கங்க. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாமுமே நீங்க டைமிங் எல்லாமே எப்படி உங்களுக்கு ஆகுதுன்னு பாருங்க. தமிழ் எக்ஸாம் எவ்வளோ நேரத்துல முடிக்கிறீங்க? இங்கிலீஷ் எவ்வளோ முடிக்கிறீங்க? அந்த மாரி வாட்ச் எடுத்துட்டு போங்க. அங்க பெல் அடிப்பாங்க. ஆனாலும் ஸ்மார்ட் வாட்ச்லாம் எடுத்துட்டு போயிறாதீங்க. நார்மல் வாட்ச் எடுத்துட்டு போங்க. நல்லா படிங்க. ம். இருக்கிற டயத்த நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்.
எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க. கண்டிப்பா ஈஸியா தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சத எழுதிட்டு வாங்க. ஓகேவா? தெரியலனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது எழுதி வச்சுட்டு வாங்க. போதும். வேற எதுவும் டவுட் எதுவும் கேட்கணுமாமா என்கிட்ட? ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாரும் நல்லா படிங்க. கண்டிப்பா இந்த ஆஃப் இயர்லியில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் மார்க் ஜாஸ்தியாக வரும். இல்லைன்னா அதில் கொஞ்சம் கம்மியாக கூட வரலாம். அதனால இப்போவே நல்லா படிங்க. பின்னாடி நமக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. இந்த எக்ஸாம்க்கே நல்லா படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் ரிவிஷன் பார்த்தா கூட போதும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த எல்லா சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் இம்பார்ட்டன்ட் சொன்ன எல்லா சம்முமே நீங்க போட்டு பார்த்துட்டு போகணும். கண்ணால மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. போட்டு பார்க்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். கிராஃப் ஜாமெண்ட்ரி சிம்பிள். ஆனா அதையும் போட்டு பாருங்க. முன்னாடி நாங்க எப்படிக்கா பாக்குறது? அது எல்லாமே இந்த இணையகுரு யூடியூப் சேனல்ல இருக்குமா. டெய்லி நம்ம நடத்துற கிளாஸ் எல்லாமே நான் அதுல போட்டு வச்சிருக்கேன். அது பாருங்க. அதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். சரிக்கா. ஓகேம்மா. லிங்க் பாக்குறேன். அந்த லிங்க் உங்கள்கிட்ட இருக்கா? சொல்லுங்கம்மா. எப்போதுமே உள்ள வரும்போது அந்த லிங்க் தொட்டு தான் வரணுமா? இப்போ வரீங்களே அந்த இது தானே? ஆமாங்கா. ஆமாம்மா. டெய்லியும் ஒரே லிங்க் தானா? சரிக்கா. ஓகேம்மா. சரி, ஓகே. ஓகே, எல்லாரும் லெஃப்ட் ஆயிக்கலாமா? நல்லா பண்றீங்களா? வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓகே திருப்பி நம்ம சந்திக்கும் போது எல்லாரும் வந்துடணும். ஓகேவா? எக்ஸாம் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் அப்படின்னு போயிடாதீங்க. நம்ம படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதனால எக்ஸாம் முடிஞ்சிட்டுனா அடுத்த நாள் கண்டிப்பாக கிளாஸ் எல்லாரும் வரணும். ஓகேவா? அப்புறமா எல்லாரையும் கால் பண்ணி எங்க யாரையும் காணும் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நீங்களே கரெக்டாக வந்துடணும். ஓகே? ஓகேம்மா. ஓகே, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய். குட் நைட். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா.